ஓம் சாந்தி. B.K. சுரேஷ் அவர்கள், மவுண்ட் அபு. சுகக்கடல் பாபா நமக்காக சுகத்தினுடைய பரிசை கொண்டு வந்துள்ளார். நாம் சுகத்தை வழங்கும் வள்ளலின் குழந்தையாவோம். எனவே நாம் சம்பூர்ண சுகத்தின் மீது நமக்கு அதிகாரம் உள்ளது. நாம் அதிகாலை எழுந்தவுடன் நினைக்க வேண்டும், நான் மிகவும் சுகமாக இருக்கின்றேன், நான் மிக மிக சுகமாக இருக்கின்றேன், என்னுடைய துக்கம் நிறைந்த நாட்கள் முடிவடைந்து விட்டது. ஸ்வயம் பகவானே எனக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கின்றார். எனவே நான் சுகம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். துக்கத்தினுடைய நிழல் கூட நம்மை தொட முடியாத அளவிற்கு துக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு இருக்க வேண்டும். துக்கத்திற்கான விஷயங்கள் வரத்தான் செய்கின்றது. உடலிற்கு வியாதிகள் வருகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. அனைத்திற்கும் மேலாக யாராவது உங்களை அடிக்கடி அவமானப்படுத்துகிறார்கள் அல்லது கஷ்டப்படுத்துகிறார்கள் அல்லது உங்களை ஏமாற்றுகின்றார்கள். தன்னுடையவர்களே உங்களை தன்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஏமாற்றுகிறார்கள் என்றால் நமக்கு துக்கம் ஏற்படலாம். ஆனால் நாம் சுகஸ்வரூபமானவர்கள், நாம் துக்கத்தை போக்கக்கூடியவர்கள், நாம் பகவானுடைய குழந்தைகள். இந்த நினைவுகள் மூலம் நாம் தன்னை மிகவும் சுகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நினைவில் வையுங்கள், யார் நீண்ட காலமாக தன்னை ஈஸ்வரிய சுகத்தினால் நிறைத்து கொள்கின்றார்களோ, சுகமாக இருக்கின்றார்களோ, அவர்கள் பிறருடைய துக்கத்தை போக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். மிகப்பெரிய சேலஞ்ச் நம் அனைவரின் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. விநாசத்தினுடைய மிக நீண்ட செயல்பாட்டை நாம் கடந்து செல்ல வேண்டும். பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். மேலும் துக்கமான ஆத்மாக்களுக்கு நிரந்தரமாக உதவி செய்ய வேண்டும். எனவே அதிகாலை எழுந்து தன்னை ஈஸ்வரிய சுகங்களினால் நிறைத்து கொள்ளுங்கள். பிரபுவை சந்திப்பு செய்யக்கூடிய சுகத்தினை அடையுங்கள். அதன் பிறகு ஈஸ்வரிய மகா வாக்கியத்தின் சுகத்தினை அடையுங்கள். பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். மேலும் சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கான கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இதுவும் ஒரு கலைதான். சரளத்தன்மை, புன்சிரிப்புடன் இருப்பது, சதா பாசிட்டிவாக இருப்பது, பிறருக்கு சுகம் கொடுப்பது, அனைவர் மீதும் தன்னுடைய பார்வை மற்றும் கண்ணோட்டத்தை சிரேஷ்டமாக வைப்பது போன்றவைகளினால் நம்முடைய வாழ்க்கை சுகம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவது போன்று ஆகிவிடும். பாபா நமக்காக குஷியின் ஊஞ்சலை கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய மடி என்ற ஊஞ்சல் கூட நமக்கு மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியதாகும். நாம் சிறு குழந்தையாகி பாபாவினுடைய மடி என்ற ஊஞ்சலில் ஆடினால் நாம் பெறக்கூடிய உயர்ந்த சுகத்தினை 4 யுகங்களிலும் பெற முடியாது. எனவே வாருங்கள், நாம் சிறு குழந்தையாகிவிடுவோம். நாம் பெரியவர் ஆகிவிட்டோம். பொறுப்புகளினுடைய அநேக சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அதனை விட்டுவிட்டு சிறிய குழந்தையாகி பாபாவினுடைய மடிக்கு வந்துவிடுங்கள். எவ்வாறு சிறிய குழந்தைகளுக்கு எந்த கவலையும் இருப்பதில்லை, அதனுடைய வாழ்க்கை முற்றிலும் கவலையற்ற வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. தாய் தந்தையர்தான் கவலைப்பட வேண்டும், குழந்தை ஏன் கவலைப்பட வேண்டும்? இதனை பற்றிய அனுபவம் உங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. எனவே நாமும் கூட பாபாவினுடைய கரங்களில் தன்னை அர்ப்பணித்து விடுவோம். கவலையற்ற வாழ்க்கை வாழ்வோம். நமக்கு எதிர்காலத்தில் அப்பேற்பட்ட அழகான வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது. நாம் அடுத்து வரக்கூடிய 2 யுகத்திற்கு வருமானம் ஈட்ட வேண்டும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வருமானம் ஈட்ட தேவையும் இல்லை. நாம் கவலையற்ற மகாராஜாவாக இருப்போம். ஆனால் அதற்கு முதலில் இங்கேயே நாம் கவலையற்ற மகாராஜாவாக ஆகிவிட வேண்டும். இந்த உலகில் ராஜாவை போன்று வாழ்வோம். நினைவில் வையுங்கள், எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவே சத்தியமாகும். எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதனை நாம் கோடி முறை பார்த்திருக்கின்றோம். எவ்வாறு பாபா சாட்சியாக இருக்கின்றார், மிகவும் லேசாக இருக்கின்றார். ஏனெனில்
எதுவுமே புதிதாக நடக்கவில்லை. அவ்வாறே நாமும் டிராமாவின் ஞானத்தை பயன்படுத்தி மிக லேசானவராக இருக்க வேண்டும். இன்று முழு நாளும் இந்த நினைவிலேயே இருக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, நாம் என்னவெல்லாம் பார்க்கின்றோமோ அதனை கோடி முறை பார்த்திருக்கின்றோம். எதுவும் புதிதல்ல என்ற சங்கல்பத்தினால் மிக லேசானவராக இருந்து சாட்சி பாவனையில் வந்துவிட வேண்டும். மேலும் தன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தத்தினாலும் சுகத்தினாலும் நிறைத்து கொள்ளுங்கள். இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள், நான் மிகவும் சுகமாக இருக்கின்றேன், நான் மிகவும் சுகமாக இருக்கின்றேன். பாபா உங்களை அடைந்ததால் நாங்கள் மிகவும் சுகமானவராக ஆகிவிட்டோம். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் பாபா என்று கூறுங்கள். பாபா மேலிருந்து புன்சிரிப்புடன் நமக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.